வெல்கம் பேக் டு Ymax ஸ்டுடியோ. அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நான் இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்ன ரீசன்னா, என்னோடய சிஸ்டமில் சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருந்ததுனால என்னால் வீடியோ போட முடியல. இனி அந்த ப்ராப்ளம் வராதுன்னு நம்புகிறேன். இனிமேல் நம்மளோட வீடியோ கண்டினியூஸாக வந்துட்டுருக்கோம். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, த பெர்ஸ்பெக்டிவ் வார்ப். பெர்ஸ்பெக்டிவ் வார்ப்னால் என்ன தெரியுமா? பெர்ஸ்பெக்டிவ் வார்ப்ன்றது ஒரு நோக்கு பார்வை அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். நம்ம கேமராவை வச்சு ஒரு ஆங்கிளில் ஷூட் பண்ணியிருக்கோம்னா, ஸோ அந்த ஆப்ஜெக்டை நம்ம எந்த ஆங்கிளில் வேணாலும் நம்ம மாற்றி அமைக்கிறது தான் இந்த பெர்ஸ்பெக்டிவ் வார்ப் டூல். அதை எப்படி மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி அதில் ஆல் செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது இந்த ரூமை பாருங்கள். இப்படி எடுத்துருக்கோம் ஒரு உட்டன் பாக்ஸு. ஸோ இந்த உட்டன் பாக்ஸை இந்த ரூமில் நேச்சராக இருக்கிறது மாதிரி நம்ம செட் பண்ணணும். ஸோ இப்போ இருக்கிறது நேச்சராக இருக்கிறது மாதிரி இல்லை. ஸோ பேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் இந்த பாக்ஸ் வந்து டாப் ஆங்கிலேருந்து எடுத்த ஃபோட்டோ, அந்த ரூம் வந்து கீழேருந்து எடுத்த ஃபோட்டோ. ஸோ ரெண்டுக்கும் மேட்ச் ஆகலை. இப்போ ரெண்டுக்கும் நம்ம மேட்ச் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அதான் இந்த பெர்ஸ்பெக்டிவ் வார்ப் வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக மேட்ச் பண்ணிடலாம். ஸோ அதை எப்படின்றத பாருங்கள். ஃபோட்டோஷாப்பில் எடிட் மெனுவில் பெர்ஸ்பெக்டிவ் வார்ப் அப்படின்னு ஒரு டூல் இருக்கும். ஸோ இந்த டூலை எடுத்துகிட்டு உள்ளே நீங்கள் ஒரு கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஒரு 4 பாயிண்ட் வரும், கிரீன் லைன்ஸ் வரும். ஸோ இந்த லைனை நம்ம எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த பாக்ஸ் வந்து ஒரு 3D பாக்ஸ், 3 டைமென்ஷனில் எடுத்த ஒரு பாக்ஸ். அதனால் ஒரு 3 ஸ்கொயர்ஸ் நம்ம வந்து போட வேண்டியது இருக்கும். இப்போ பாருங்கள், இதை வந்து நான் இந்த 3 ஆங்கிளையும் செட் பண்ணுறேன். ஸோ ஓகே, இது ஒரு சைடு. ஸோ அடுத்த சைடுக்கு நான் இன்னொரு ஸ்கொயர் போடுறேன். இன்னொரு ஸ்கொயர் எப்படி போடுறதுன்னா, இந்த இடத்துல இருந்து நீங்கள் ஒரு ஸ்கொயர் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், அந்த லைனோட ஜாயிண்ட் ஆகும்போது ஒரு ஹைலைட் தெரியும். ஸோ ஹைலைட் தெரியும் போது நீங்கள் விட்டுட்டிங்கன்னா, ஸோ இந்த லைனோட ஜாயிண்ட் ஆகிக்கிறோம். ஸோ மீதி இருக்க 2 பாயிண்ட்ஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி டாப் சைடில் நம்ம செட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஸ்கொயர் பாயிண்ட் போடுறீங்க. ஸோ இந்த இடத்துல போடும்போது பாருங்கள், அந்த ஒரு ஹைலைட் தெரியுதா கிட்டத்தில், அதாவது இந்த லைனு கிட்ட வரும்போது உங்களுக்கு ஹைலைட் தெரியும். ஸோ மேலே அந்த லைனுக்கு போகும்போது ஒரு ஹைலைட் தெரியும். ஸோ இப்படியே விட்டுருங்க. இந்த ஹைலைட் தெரியும் போது விட்டுருங்க. விட்டுட்டா இதோட ஜாயிண்ட் ஆகிக்கிறோம். ஸோ இப்போ இந்த மீதி இருக்க பாயிண்ட்டை இன்னொரு பேஜில் செட் பண்ணிடுங்க. ஸோ இந்த 3 பக்கம் தெரியுது, 3 பக்கத்துக்கு நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ பெர்ஸ்பெக்டிவ் வார்ப் ஆப்ஷனில் பாருங்கள், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா எல், அதாவது லே அவுட் ஃபார்மேட்டில் இருக்குது இப்போ. ஸோ செகண்ட் ஒன் பெர்ஸ்பெக்டிவ் வார்ப், அதாவது வார்ப் மோடுக்கு W ப்ரெஸ் பண்ணணும். ஸோ W ப்ரெஸ் பண்ணலாம், அல்லது இதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் எந்த கார்னரை வேணாலும் எங்கே வேணாலும் உங்களால் மூவ் பண்ணிக்கிற முடியும். இப்போ இந்த ரூமோட வியூ ஆஃப் ஆங்கிள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதோட பேஸ் வந்து இங்கே அந்த இடத்துல நிற்கிற மாதிரி இருக்குது. இதை நீங்கள் அப்படியே மூவ் பண்ணி கீழே கொண்டு வந்துடுங்க. ஓகே, ஸோ இது கிராஸாக இருக்கா நேராக இருக்குன்றது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதை மூவ் பண்ணி இப்படி கொண்டு வந்துடுங்க. எந்த ஆங்கிளில் வேணாலும் எங்கே வேணாலும் நம்மளால் மூவ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ பர்ஃபெக்டாக
இந்த ரூமுக்கு தகுந்த மாதிரி ஃபிட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இந்த டிக்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க அல்லது என்டர் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ என்டர் பண்ணிங்கன்னா செட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இந்த ரூமுக்கு தகுந்த மாதிரி இந்த 3D பாக்ஸை நம்ம செட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு முன்னால் எப்படி இருக்குன்னு பாருங்கள், இப்படி இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் இப்படி. ஓகே, ஸோ இன்னும் ஒன்று எக்ஸாம்பிள். இந்த ஃபோட்டோவை பாருங்கள். இந்த ஃபோட்டோ உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக நின்று இந்த ரயில்வேயை எடுத்திருக்கோம். ஓகே, ஸ்ட்ரைட் வியூ ஃபோட்டோ. இதை நான் எனக்கு கிராஸாக இந்த ஆங்கிள்லேருந்து எடுத்தது மாதிரி நான் செட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம்னா அதோட ஆங்கிள் ஆஃப் வியூவையும் நம்மளால் மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பெர்ஸ்பெக்டிவ் ஆப்பில் சொல்ல போகிறேன். அது எப்படி மாற்றுறது? ஸோ ஸ்ட்ரைட்டாக இருக்க ஃபோட்டோன்றதுனால நான் அப்படியே பாதியாக பிரித்து ஒரு ஸ்கொயர் போடுறேன். நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே இன்னொரு ஸ்கொயர் போடுறேன். இங்கே பாருங்கள், ஹைலைட் தெரியுதா? ஹைலைட் தெரிஞ்சிச்சுன்னா இந்த லைனோட ஜாயிண்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுறேன். இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஜாயிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பெர்ஸ்பெக்டிவ் ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம இந்த பாக்ஸஸ் போட்ட உடனே உங்களுக்கு மேலே ஆப்ஷன் பாரில் சில ஆப்ஷன்ஸ் டிஸ்பிளே ஆகுது. அதில் சில வந்து இன்ஆக்டிவில் இருக்குது. ஸோ இப்போ ஆக்டிவில் இருக்கிறது ஃபஸ்ட்டு இருக்கிறது லேஅவுட் ஃபார்மேட். ஸோ இந்த லேஅவுட் மோடில் வச்சு தான் நீங்கள் பாக்ஸஸ் தான் க்ரியேட் பண்ண முடியும். த நெக்ஸ்ட் ஒன் வார்ப் மோடு. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் எந்த சைடு வேணாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற முடியும். பாருங்கள், இப்படி எந்த சைடு வேணாலும் அந்த பாயிண்ட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த வெர்டிக்கல் லைன்ஸ் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா வெர்டிக்கலாக இருக்க எல்லா லைன்ஸும் ஸ்ட்ரைட்டாக மாறிடும். பாருங்கள், இப்போ எல்லாமே வெர்டிக்கல் லைன்ஸ் ஃபுல்லாக ஸ்ட்ரைட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஹரிஜாண்டல் லைன்ஸ், இந்த லைன் இந்த லைன் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக மாறணும்னா அடுத்த ஆப்ஷன். இப்போ பாருங்கள், இதுவும் ஸ்ட்ரைட்டன் ஆயிடுச்சு. ஸோ 2 லைனுமே சேர்த்து ஸ்ட்ரைட்டன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி இருக்குது, எல்லாமே எங்கெங்கேயோ இருக்குது ஒவ்வொரு பாயிண்ட்டும். ஸோ ஹரிஜாண்டல் லைன்ஸும் ஸ்ட்ரைட்டாக மாறணும், வெர்டிக்கல் லைன்ஸும் ஸ்ட்ரைட்டான மாறணும்னா தேர்ட் ஒன் பட்டன். பாருங்கள், ஸ்ட்ரைட்டான மாறிடுச்சு. ஓகே, ஸோ எனக்கு இந்த வார்ப் மோடே வேணாம், எனக்கு ஃபஸ்ட்டு வார்ப் மோட் நம்ம பாக்ஸஸ் எப்படி போட்டோமோ அந்த நிலைமைக்கு ரீசெட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரீசெட் பட்டன். பாருங்கள், ரீசெட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ லாஸ்ட் ஒன் கமிட் பட்டன். ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அதாவது இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அப்படி அட்ஜஸ்ட் பண்ண மாதிரியே உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த பட்டன் என்னென்னா கேன்சல் தி வார்ப். ஸோ கம்ப்ளீட்டாக அந்த பாக்ஸஸ் எல்லாமே கேன்சல் ஆகிடும். அதான் வார்ப் மோடே விட்டு வெளியில் வந்த மாதிரி கேன்சல் தி வார்ப் மோட். ஸோ இவ்வளோ தான் ஆப்ஷன்ஸ். இப்போ வார்ப் மோடுக்கு வர்றேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு எல்லோ கலர் வரும். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு கிளிக் பண்ணிட்டு இப்போ அந்த பாயிண்ட்டை மூவ் பண்ணிங்கன்னா ஸோ எந்த ஆங்கிளில் வேணாலும் உங்களால் மாற்றி அமைக்க முடியும். பாருங்கள், ஸோ ஃபோட்டோஸ் வந்து இந்த ஆங்கிளில் இருந்து எடுத்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லை இங்கே ஆங்கிளில் இருந்து எடுக்கணும்னா இப்படியே மாற்றி அமைச்சிக்கலாம். இப்படி லெஃப்ட்டு ரைட்டு, ஸோ இந்த மாதிரி ஆரோவையும் யூஸ் பண்ணி மைல்டாக நீங்கள் உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியும், டிக்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அதோட ஆங்கிள் ஆஃப் வியூவை மாற்ற முடியும். ஓகே, இது நான் ஆரோக்கிய யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லை ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னா நீங்கள் நேரடியாக அப்படி மூவ் பண்ணிடலாம். மூவ் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டை மூவ் பண்ணிங்கன்னா ஸோ ஆங்கிள் ஆஃப் வியூ வந்து உங்களால் மாற்றி அமைச்சிக்கிற முடியும். இப்படி வச்சுருக்கேன். இதே போல் இதையும் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாயிண்ட்டை இழுக்கிறேன். இது ஆஃப்டர், இது பிஃபோர். இப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்த ஃபோட்டோவை நம்ம ஆங்கிள் ஆஃப் வியூவை வந்து நம்ம இஷ்டம் போல் மாற்றியிருக்கோம். ஓகே, ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் இதை பாருங்கள். ஸோ இது வந்து பாட்டம் ஆங்கிள்லேருந்து எடுத்த ஒரு ஃபோட்டோ. ஸோ இதை கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஆக்கணும். அதாவது
இங்கேருந்து உயரமாக இருக்க மாதிரி இருக்குது. இதை கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஆகணும்னா ஒரு சிங்கிள் பாயிண்ட் போதும். பர்ஸ்பெக்டிவ் வாப் ஒரு ஸ்கொயர் போடுங்க. ஓகே, இப்போ வாப் மோடுக்கு வாங்க. வாப் மோடுக்கு வந்து இப்போ பாருங்கள், இங்கேருந்து இப்படி கிராஸாக இருக்குது. அதை முதல்ல ஸ்ட்ரைட்டன் பண்ணுவோம். இப்படி ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸ்ட்ரைட்டன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணியாச்சு. இப்போ அந்த பாயிண்ட்டை சுருக்குனீங்கன்னா ஸோ ஃபோட்டோவோட வியூ ஆஃப் ஆங்கிளையும் நீங்கள் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோவை கிராப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது பிஃபோர், இது ஆஃப்டர். இப்போ அனதர் ஒன் எக்ஸாம்பிள். ஸோ இங்கே வந்து நம்ம மிடில் இருந்து இந்த ஸ்ட்ரீட்டை வந்து ஃபோட்டோ எடுத்திருக்கோம். அதாவது இந்த டைரக்ஷனும் கொஞ்சம் தெரியுது, இந்த சைடும் தெரியுது, இந்த சைடும் லெஃப்ட் சைடும் தெரியுது, ரைட் சைடும் தெரியுது. இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கோம். அதனால் மிடில் நின்று எடுத்திருக்கோம். ஸோ இப்போ எனக்கு இந்த சைடு எடுத்தது மாதிரி வேணும். அதாவது கொஞ்சம் தள்ளி இங்கே நின்று எடுத்தோம்னா இந்த சைடு தெரியாது. ஸோ அந்த மாதிரி செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதை ரெண்டாக பிரிச்சுக்குங்க. பர்ஸ்பெக்டிவ் போங்க. இந்த கார்னரை வச்சு நான் ஒரு ஸ்கொயர் போடுறேன். ஓகே, அடுத்து இந்த கார்னர் வச்சு இன்னொரு ஸ்கொயர் போடுறேன். ஸோ ஸ்ட்ரைட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்கன்னா, ஸோ இந்த பில்டிங்க்கு பேரலாக இந்த லைனை வந்து நீங்கள் செட் பண்ணணும். ஓகே, இந்த இதுக்கு பேரலாக இந்த பாயிண்ட் வந்துடுச்சு. அதே மாதிரி கீழே பேஸுக்கு பேரலாக இந்த பாயிண்ட் வச்சுக்கிறேங்க. இதே போல் இந்த சைடும் ஸோ இந்த பில்டிங்க்கு பேரலாக வந்துடுச்சு. ஸோ கீழே பேஸும் அதே மாதிரி. ஓகே, ஸோ நம்ம ஷிஃப்ட்டை இந்த இடத்துல போனீங்கன்னா ஆரோ இப்படி வருது பாருங்கள். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக பேரலாகவே இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வார்ப் மோடுக்கு வருவோம். இப்போ நீங்கள் இதை ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் வந்து மிடில் இந்த இடத்துல இருந்து தான் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இப்போ நான் இந்த சைடு இருந்து எடுத்தது மாதிரி வேணும். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா, இந்த பாயிண்ட்டை இப்படியே சுருக்கிட்டு போகலாம். ஸோ இப்போ ஃபோட்டோ உங்களுக்கு எங்கேருந்து எடுத்தது மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், ஸோ ஃபோட்டோ இந்த சைடு இருந்து எடுத்த மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த வியூ ஆஃப் ஆங்கிள் பாட்டம்லேருந்து எடுத்ததை ஸ்ட்ரைட்டாக எடுத்தது மாதிரியும் செட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் ஃபோட்டோ. ஓகே, இந்த மாதிரி செட் பண்ணலாம். அல்லது இந்த ஆங்கிள் ஆஃப் வியூவை இப்படியும் மாற்றி அமைச்சிக்கலாம். இப்போ ஃபோட்டோ எங்கே எடுத்த மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அதே போல் இந்த சைடு இருந்து எடுத்த மாதிரி செட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு இந்த ஆங்கிலேருந்து எடுத்திருக்கோம், இந்த சைடு சுத்தமாக தெரியலை. இந்த மாதிரி எந்த ஆங்கிளில் வேணாலும் ஃபோட்டோ எடுத்தது மாதிரி உங்களால் செட் பண்ணிக்கிற முடியும். இப்படி எடுத்துக்கலாம், இல்லை எப்படி. ஸோ இதோட ஆங்கிள் ஆஃப் வியூவை நீங்கள் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் ஃபோட்டோ இதில் எப்படி இருக்குது, இதுக்கு முன்னால் எப்படி இருக்குது. இப்படி இருந்த ஃபோட்டோவை நம்ம இப்படி மாற்றியிருக்கோம். ஓகே, அதே போல் இந்த ஸ்ட்ரீட்டை பாருங்கள். இந்த ஸ்ட்ரீட் வந்து ஸோ இங்கேருந்து எடுத்துருக்காங்க, ஸ்ட்ரைட்டாக எடுக்கலை. இதை நம்ம எப்படி ஸ்ட்ரைட்டாக மாற்றுறது. ஸோ இதே தான் சேம் எக்ஸாம்பிள் மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டை வந்து சென்டராக வச்சு ஒரு வாப் போட்டுக்குங்க, அதாவது ஒரு ஸ்கொயர் போட்டுக்குங்க. அடுத்து எப்படி போட்டுக்குங்க. இப்போ நீங்கள் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு வாப் மோடில் வச்சுக்கிறேங்க. ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா எல்லோ கலரில் மாறிடும். இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து லைட்டாக சென்டரை நோக்கி மூவ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் சென்டர். ஓகே,
அதே மாதிரி இந்த வியூ ஆஃப் ஆங்கிளையும் உங்களால் மாற்றிக்க முடியும். இப்படி கீழேருந்து எடுத்த மாதிரி, இல்லை ரொம்ப தரையிலேருந்து எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இப்படி எந்த ஆங்கிளில் வேணாலும் உங்களால் இந்த ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இங்கேருந்து எடுத்த மாதிரி, இல்லை இங்கேருந்து எடுத்த மாதிரி, ஸோ எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, இதுதான் பெர்ஸ்பெக்டிவ் ஆகும். எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, நம்ம வியூ ஆஃப் ஆங்கிள் தகுந்த மாதிரி நாம் செட் பண்ண முடியும், கரெக்ஷன் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருந்தாலோ இல்லை பிடிச்சிருந்தாலோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் எனது அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது Ymax சத்யகுமார். பாய் பாய்.